நீங்கள் கேட்கவிருப்பது திரஸ்காரம். எழுதியவர் ஜெயகாந்தன். ஒலி வடிவில் வழங்குபவர் டி. ரவிசங்கர். ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த ஆலமரத்தை பார்த்தவாறே நரைத்த சிகையை 2 விரல்களால் கோதிய வண்ணம் உட்கார்ந்திருந்தார் தணிகாச்சலம். வயது 50க்கு மேலிருக்கும். மூப்பின் கிறுக்கல்கள் முகத்தில் படிந்திருந்தாலும் கண்களில் ஓர் ஒளி. ஒளியின் ஊடே ஒளிந்து கொண்டிருக்கும் ஆழ்ந்த ஏக்கம். நெற்றிச் சுருக்கத்திற்கிடையில் சிந்தனை ரகசியங்கள் மறைந்து கொண்டிருந்தன. முகத்தில் சோகமோ விரக்தியோ தென்படாவிட்டாலும் வாழ்க்கையின் நிறைவும் திருப்தியும் துலங்காது வெறிச்சென்று தோன்றியது. எங்கோ ஊடுருவும் அவர் விழிகளின் துருதுருப்பிலிருந்து அவர் உள்ளம் எதையோ அலசிக் கொண்டிருக்கிறது என்று ஊகிக்க முடிகிறது. ஆனால் அது என்ன என்று அவருக்காவது தெரியுமா? அவரை பொறுத்தவரை மனம் ஒரு குரங்கல்ல. அது ஒன்றிலிருந்து ஒன்றுக்குத் தாவினாலும் பிடித்த பிடியை விடாமல் இருப்பதில்லை. தரிகட்டு தன்னிச்சைப்படி ஓடி கடிவாளமிழந்து கண்டபடி திரிந்து இப்போது கடிவாளத்திற்கு அவசியமில்லாது கிழடு தட்டிப்போய் தளர்ந்து நின்றுவிட்டது அவருடைய மனக்குதிரை. அது தன்னிச்சைப்படி ஒரு குருவியைப் போல் ஆனந்தமாக சிறகடித்து பறந்து திரிந்த காலமும் உண்டு. மனசில் ஏதோ முனகிக் கொள்ளும் போதே மெல்லிய சிரிப்பு முகத்தில் நெளிந்து மறைகிறது. நெற்றியிலும் ஒரு சுழிப்பு. ஆலமரப் பொந்திலிருந்து 2 பச்சைக் கிளிகள் வெளிக்கிளம்பி கிரீச்சிட்டுக் கொண்டு ஒன்றையொன்று துரத்திப் பறந்தன. உயிர்களிடத்தில் காதற் கனலை மூட்டிவிடும் காலத்திற்கு மூப்புக் கிடையாது. காலம் கந்தர்வ பாலகன் போன்ற ஒரு குழந்தை. ஒரு பெருமூச்சு. மனம் பாண்டி விளையாடுகிறது. இப்பொழுது ஜன்னலுக்கு வெளியே ஆலமரம் இல்லை. அழகிய இளம் பெண் ஒருத்தி அவர் நினைவை வழிமறித்துக் கொண்டு நிற்கிறாள். காலத்தின் கானலில் மறைந்து போன அவர் மனைவி. அவளும் அவரும் சேர்ந்து வாழ்ந்த காலம். ஆம், காலத்திற்கு ஒரு கணக்கு உண்டு. ஆதியும் அந்தமும் புலப்படாது. இடைவெளியில் வரம்பமைத்து அந்த திரிசங்கு நிலைக்கு எல்லை வகுத்த நியமத்தின்படி ஒரு கணக்கு இருக்கிறதல்லவா? இதன்படி அவளும் அவரும் சேர்ந்து வாழ்ந்தது 2 வருஷம். அந்த 2 வருஷ காலத்தில் காதல் விளைந்ததா? நீங்கள் என்னை Sample complete. Ready to continue?